வெல்கம் டு ஐராக்சன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிஸ்டியஸ் வேர்ல்ட் தமிழ் அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. புது பைக் எடுக்கிற எல்லாருமே எலுமிச்சப்பழத்தை ஏத்தி தேங்காயை உடைச்சு தான் வண்டி எடுப்பாங்க. அப்படி இவரும் புது பைக்குக்கு தேங்காயை உடைக்கும் போது அவரும் பைக் எரிஞ்சே உடையாத தேங்காய் பைக் ஏறினதும் உடைஞ்சிடுச்சு. சூப்பரா சூப்பர். இவரு உடைக்க சொன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த லேடி ஐயோ என்னாச்சு கட்டி விட்டா இருப்பா அவங்க அந்த லேடி. போக வேற இடம் கிடைக்கல, அந்த கேப்புக்குள்ள போக நினைச்சிருக்கு. கடுப்பாயிட்டாரு போல. மூஞ்சில விழுந்திருக்கும்பா. குரங்குங்க ஒரு பொருளை அசால்ட்டா திருடிடும். அப்படி உத்தரப்பிரதேஷ் பிருந்தாவன்ல நடந்த சம்பவம் தான் இது. இங்க குரங்கு திருநது ஒருத்தருடைய ஐபோனை. அதை எப்படி வாங்கியிருந்தாங்கன்னா தூக்கி போட்டதும் ஐபோனை விட்டுட்டு அதை பிடிச்சிருச்சு. மொபைல்ல பேட்டரி ப்ராப்ளம் ஆயிருக்கு. பேட்டரி தானே ப்ராப்ளம். அதுக்கு இவன் கண்டுபிடிச்ச தீர்வு வயர் கனெக்ஷன் ஸ்ட்ரைட்டா கொடுத்து வச்சிருக்கான். வெடிச்சிர போகுது. மேட்ச்ல இந்த கீப்பர் பிடிச்சிருந்த கேட்ச் இருக்கே, கால் இல்ல கிரிக்கெட் மேல அவர் வச்சிருக்கிற ஆர்வம் உண்மையிலே மெய்சில் இருக்க வைக்குது. அவருடைய இந்த கேட்சுக்கு ஒரு லைக் கொடுப்போம். எத்தனை லைக்ஸ் அவருக்கு கிடைக்குதுன்னு பாப்போம். இவங்க கப்பலுடைய குவாலிட்டியை செக் பண்ணும்போது இவரு கப்பலா खत्म बाय बाय टाटा गुड बाय ஷோரூமுக்கு பைக் வாங்க வந்தவரு திடீர்னு ஆக்சிலேட்டர் திருக்கிட்டாரு. ஐயோ மேட்ச் இழுத்துருச்சுப்பா. நல்ல வேளை அதுல வச்சிருக்காங்க. ஆத்துல போட்ல போற மாதிரி இவங்க எது மேல போறாங்க பாருங்க. ஐஸ் கட்டி மேல அசால்ட்டா போயிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, 3 பேரோட வெயிட்டும் தாங்குது. நம்ம ரோட்ல நடந்து போகும்போது எதுக்குனாலும் தயாரா தான் இருக்கணும். இவர மாதிரி நம்ம வீட்டு சாவிய ஷூ கடியில வச்சுட்டு போறதுக்கு பதிலா கல்லு மாதிரியா இப்படி இது உள்ள வச்சுக்கலான்னு ஐடியா கொடுத்துருக்காங்க. ஆனா விளைவு என்ன கல்லு? இந்த டீ கடையில பால அடுப்புல வச்சிருக்க. சரி, ஏன்டா சிலிண்டரையும் சேர்த்து அடுப்புல வச்சிருக்க? டேய், வெடிச்சா கடையே இருக்காது. இந்த பொண்ணு அந்த தடுப்பை தாண்டி போயிருந்தது. ஆனா இவரு இந்த கறியை எரிய வைக்கிறது சுலபம் இல்ல. அதுக்கு இவர் யோசிச்ச ஐடியா இருக்கே. ஓ இது அது காத்து வரல. அது ஐடியா எடுத்துட்டு போகுது. ட்ரெயின் எந்த அளவுக்கு ஆடாம போகுதுன்னு பாருங்களேன். இந்த ட்ரெயின் என்ன ஸ்பீட்ல போகும்னு நினைப்பீங்க? ஆத்தி 42 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. அவ்வளவு ஸ்மூத்தா கண்டிப்பா நம்ம ஊர் இல்ல. நம்ம ஊர் கிடையாது. இங்க சறுக்கிட்டே வந்த குப்பை தொட்டி அதுவே போகுது. இன்னொரு இழுத்துட்டு போகுது. இறக்கம் போல இருக்கு பயங்கரம். சரி, தண்ணி தான் இல்ல, இளநியாவது வெட்டி கொடுங்கன்னு கேட்கும்போது சூப்பர். தண்ணி இருக்கும். எப்படி இது இளநியோட சைஸுக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்ல. புஷ்பா படத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாரான்னு தெரியல. வெளிய பார்க்க ஜல்லி அள்ளிட்டு போற மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ள ஒட்டி வச்சிருக்காரு. கேப் இருக்குன்னு பாருங்க. எல்லாரும் வீட்டு முன்னாடி கோலம் போட்டு தான் பார்த்திருப்போம். ஆனா இந்த அக்கா என்னத்தை எடுப்பாங்க? சேர்த்துருவாங்க கடைசி. தோசை கல்லையே புள்ளி வச்சு கோலம் போட்டுட்டாங்க. எப்படி எடுப்பாங்க?
இத பாக்கும்போது அவர் ஏதோ டிசைனுக்காக கட் பண்றான்னு நினைப்பீங்க. ஆ, அதான் இல்ல. அவர் தொப்பைக்கா? அட பாவி. வெளிய எவ்வளவு வெள்ளம் போகுதுன்னு பாக்க கேட்ட திறந்தாரு. போச்சு போச்சு உள்ள வந்துற போகுது. இவர்தான் நானும் திறந்தோம். ஆமா நான் கேட்டும் வெள்ளத்தோட போயிடுச்சு. போச்சு. நார்மலா பிறந்தநாள் கொண்டாடுறது இப்படி. ஆனா அதுவே கறிக்கடைக்காரர் பிறந்தநாள் கொண்டாடினா சோறு. கேக்கா சோறு பாது. இப்படி வெட்டி அது நல்லா அடி பிடிச்சிருக்கு. நல்லா வெட்டுறவன். இந்த தொப்பிக்குள்ள இருந்து புறாவை எடுக்கிற மேஜிக்க நிறைய பேர் பண்ணி பார்த்திருப்போம். அதை எப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை மெஜிஷியனே ரிவீல் பண்ணிருக்காரு. ஓ, மேல இருந்து இவர் எடுத்திருக்காங்கப்பா. ஸ்ட்ரீட்ல அந்த மேஜிக்க பண்ணும்போது பில்டிங் மேல இருந்து ஒருத்தன் தெளிவா வீடியோ எடுத்து போட்டான். மாட்டிக்கிட்டாரா? எப்படி? அது எப்படி அது சைடுல ஏதோ இருக்கு ஸ்ட்ரிங் போல. மூலமா ஃபுல்லா உள்ள இழுத்ததும் அந்த பக்கம் மறைச்சு வச்சிருந்த புறா வெளியே வந்துடுது. அது சாதாரணமாவே குரங்குங்க சாப்பாட பிடிங்கி திங்கிறத பாத்திருப்போம். ஆனா இங்க நடந்த காமெடிய பாருங்க. இந்த பொண்ணு குரங்குகளுக்கு பிஸ்கட் கொடுக்க நினைச்சிருக்கு. வேணான்ட்டோ ஆனா குரங்குங்க வாங்க மாட்டேங்கியா? கொழுப்ப பத்தியா? அது பிடிக்கல போல இருக்கு. நல்லா இருக்கு. சப்வே அதான் சஃபர்ல இப்படி சாப்பிட்டுமா சறுக்கி இருக்கும். பாத்திருப்பீங்க. அத பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இவன் நிஜத்திலயும் சறுக்கி இருந்தா பாருங்க. ஏதாவது இது இருக்கா? உந்துராதரா போயிட்டே இருக்கு. நாய்ங்க எப்பவும் கேட்டுக்கு இந்த பக்கம் தான் அதுங்க வீரத்தை காட்டும். என்ன கேட் இருக்கா இல்லையா? கேட்லாம் இல்ல. இவர் பைக்கோட பெட்ரோல் டேங்க் மூடிய பாருங்களேன். என்னது? ஓ, பேனட்டா? இந்த மேட்ச்ல ஒரு பாலுக்கு 2 ரன் எடுக்கணும். என்ன நடந்ததுன்னா என்ன அடிக்கவே இல்லையா? அடிக்காம ஓடுறீங்க. அவுட். வின்னா. ஓடிட்டாங்க. அவன் பைக்கோட விட்டுட்டான் பால. எல்லாருக்கும் இப்படி திருப்பணும்னு ஆசை இருக்கும். ஆனா நிஜத்துல நடக்கிறது ஐயோ, இதெல்லாம் திருப்பம் செத்தான். ஐயோ வேணாம் வேணாம். வெள்ளத்தப்பம் சிக்காம இருந்த சம்பவம் தான் இது. வெள்ளம் பாலத்தை கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இவர் காரை நிறுத்தி காரை கழுவிட்டு இருக்காருங்க. அதான் தண்ணி வரும்போதே யூஸ் பண்ணி. எனக்கே ஒண்ணு பாக்கணும் போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு 4 ரேவோட 4 காய் வாங்கி விடுறேன். கடமை உணர்ச்சிக்கிட்டு அளவே இல்லாம. இந்த மீம பாருங்க. ஃபேக் ஐடின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட February 14க்கு வெளிய கூப்பிடுறான் தம்பி. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு பைத்தான் படிச்சா ஸ்கோப் இருக்குன்னு இருக்காங்க. அதனால இந்த தவளையும் பைத்தான படிக்க இறங்கிடுச்சு. எப்படி போகுது? ஐயோ மாட்டிச்சுனா அவ்வளவுதான். விட மாட்டேன்டா. எப்படிப்பட்ட பாலத்து மேல இவங்க வண்டி ஓட்டிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஐயோ, எல்லா ஊர்லயும் சம்பவம் நடந்த அப்புறம் தான் ஆக்ஷன் எடுப்பாங்க போல. கிரிக்கெட் பால் ஸ்டெம்ப்ல பட்ட அவுட் தானே. ஆனா இந்த மேட்ச்ல அவுட் கொடுக்கல. மோபால் அட நீங்களே சொல்லுங்க, இது அவுட்டா இல்ல நாட் அவுட்டா? அவுட் தான் நினைக்கிறேன். அவுட் தான். ஏன்னா இவ்வளவு லோவா தான் இருக்கு. எலக்ட்ரிக் பைக் வாங்குறது சரி, இந்த அபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க எல்லாம் எப்படி சார்ஜ் போடுவாங்க? இவரை பாருங்க, ஜன்னல் வழியா கனெக்ஷன் இறக்கிட்டாரு. எப்படி யோசிக்கிறாங்கடா எப்பா. பீகார்ல மரத்தை வெட்டக்கூடாதுன்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான். ரோட்ல இருக்கு. அதுக்குன்னு இப்படியாட ரோட போட்டு வைப்பீங்க? ஏய், சத்தியமா ஆக்சிடென்ட் ஆயிரும்டா. பகல்ல சரி, நைட்ல வண்டி ஓட்டுறவன எப்படி மரத்தை இருக்கு? வெட்டக்கூடாதுன்னு இப்படி பண்றாங்களாடா? மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸோட நேம் போர்டு ஓ, சைனீஸ்ல ஓடுதா? என்னங்கடா சைனீஸ் மொழியில போர்ட வச்சிருக்கீங்க? கழிச்சு
நடக்க போகுது? சொன்னா கேளு, நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது, கடிக்கிறதுக்குள்ள ஓடிடு. அது கொலைக்குது, அது கொலைக்கிறதுன்னு கத்துது. இது வரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். இந்த போர்டை வாசிங்க. அனிதா குளிக்க முடியும். இதான் இப்படிதான் வைப்பாங்க நிறைய பஸ் ஸ்டாண்ட்லாம் இப்படிதான் இருக்கு. எதிர அடிக்கிறாரு பத்தியா? பேட்டே இல்லைனாலும் நாங்க பேட்மிண்டன் விளையாடுவோம்டா. ஈஸியா இருக்கும்ல? ஆமா, ஒரு தட்டை வச்சு எம்புட்டு அழகா விளையாடுறான் பாருங்க. இங்க காலேஜ்ல நடந்த விளையாட்டு போட்டியில பசங்களும் விளையாண்டுருக்காங்க. ஆனா மொத்த கூட்டமும் பொண்ணுங்க விளையாடுறது பாக்குதுங்களா? தெரியும். பொண்ணுங்க விளையாடுற கபடி மேட்சுக்கு தான். நைட்டு ஃபுல்லா காவல் காத்திருக்கும் போல, தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியல. ஒரு பேட்மிண்டன் கேம்ல விளையாட வாய்ப்பு கிடைக்கும்னு பொறுத்து இருந்தவரு பொறுமையை இழந்து உள்ள வந்துட்டாரு. ஆர்டர் பண்ண பிரியாணிய சர்வ் பண்ணும்போது முட்டை ஐயோ ஓடிச்சு. ஒரு ஆர்டிஸ்ட் சிம்பிளா கையை எப்படி வரையறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. சூப்பரா இருக்குப்பா. ரொம்ப ஈஸின்னு அதை நம்ம ட்ரை பண்ணா இதான் வரும். கூப்பிட்டாங்களேன்னு கிரிக்கெட் விளையாட போனா அட பாவி. ஒருவேளை சின்ன வயசுல நம்மளையும் இப்படிதான் அவுட் ஆமா ஆமா, பண்ணிருப்பாங்களோ. நிறைய பேர் ஏமாத்தாங்க. பங்க்ல யாரும் இல்ல, சரி பெட்ரோல் போட்டு போயிடலாம் நினைச்சான். ஆனா அவன் போட்டது பைக்குக்கு டீசல். டீசல் போ ஐயோ. அற பைத்தியம். இந்த லேடி இண்டிகேட்டர் போட்டது லெஃப்ட்ல, ஆனா திரும்பினது அட பைத்தியம். இவர் நடந்து வரும்போது கீழே ஒரு பர்ஸ் பணத்தோட கிடந்திருக்கு. சரி, ஓ யாரோட இது இருக்குன்னு பணம் எடுத்து இல்லப்பா, பார்த்தா, இனிமே இது விசிட்டிங் கார்டு மாதிரி. ஓ ஆடு. ஐயோ பாவம். சூப்பரா. இந்த அவங்க கடையோட அவன் கடை. விளம்பரம் இருந்திருக்கு. கடை முன்னாடியே போட்டு எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. பைக்ல போகும்போது நீங்க யாரும் இதை ட்ரை பண்ணிருக்கீங்களா? என்னது? ஐயா இதெல்லாம் ட்ரை பண்ணல. கால்ல தூக்கி போட்டு மனதைரியம் எல்லாருக்கும் முக்கியம் பைக்கை தான். விட்டுருவோம் அப்புறம். ஆனா இவரோட மனதைரியம் எப்படி ஏறுவாரு அப்பா, இவ்வளவு எப்படி தூரம்? போவாருன்னு எனக்கும் தெரியலையே. இதுக்கே ஏற இந்த முடியல. தமத்துண்டு பறவை சிறுத்தை எப்படி ஏமாத்தி இருந்ததுன்னு பாருங்க. ம்ஹும். என்ன அப்படியே உட்காந்துச்சா? பார்த்து. அங்க இருந்த கல்ல இவர் ஓரமா தள்ளி விட்டு இருந்திருக்காரு. ஐயோ ஆனா அடுத்து என்ன நடந்ததுன்னு பாருங்க. ஐயோ, உருண்டு ஸ்கூட்டி கிட்ட போகுது. திருப்பி அங்கேயே போயிடுமோ? ஆமா கரெக்டா அந்த குளிக்கலே வந்து கைட்டு தட்டி விட்டு பவுலு. அட பாவி. ஐயோ. சூப்பர். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சூப்பர் நல்லா இருந்துச்சு. அந்த வெள்ளத்துல அந்த கேட்டு திறந்து நாங்களும் அப்படிதான். எப்போ வந்துச்சு, ஜனவரி மாசமா டிசம்பர் மாசமா வந்துச்சு. அப்பதான் திறந்து நிறைய தண்ணி வந்துட்டு இருக்க. சரி எவ்வளவு தண்ணி வருது, அது வரைக்கும் வீட்டுக்குள்ள தண்ணியே வரல. திறந்தோடனே மொத்தமா வந்துருச்சு. வீட்டுக்குள்ள அந்த உள்ள அந்த கேட்டுக்குள்ள வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அது வந்துச்சு. படிக்க எங்கேயோ போயிட்டு இருந்தது. போனதை இழுத்து விட்டுட்டோம். ஆமா திறந்து எவ்வளவு தூரம் வருதுன்னு பார்த்தா ஃபுல் தண்ணி உள்ள வந்துருச்சு. ஆமா ஆமா நல்லா இருந்துச்சு. நல்லா மழையில இன்னொருத்தர் ஆமா. வண்டி இது பண்ணிட்டு ஆமா இருந்தாரு. ஆமா ஆமா. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்